ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது 10th எக்கனாமிக்ஸ் லெசன் 3 உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அப்படின்ற லெசன். இந்த லெசனுக்கான ரீடிங் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்கலாம். உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. கற்றலின் நோக்கங்கள். உணவு பாதுகாப்பின் வரையறை, பொருள் பற்றி படித்தல், உணவு தானியங்கள் கிடைத்தல் மற்றும் அணுகுதல் பற்றி அறிந்து கொள்ளுதல், வாங்கும் திறன் மற்றும் விவசாய கொள்கை பற்றி புரிந்து கொள்ளுதல், வறுமையின் பல பரிமாணத்தன்மை பற்றிய அறிவை பெறுதல், தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து சுகாதார நிலை மற்றும் கொள்கைகள் பற்றி படித்தல். ஃபஸ்ட்டு அறிமுகம். மக்கள் வாழ்க்கையையும் வளர்ச்சியையும் பராமரிப்பதற்காக உண்ணுதல் மற்றும் பருகுதலுக்கு பயன்படும் எந்த ஒரு பொருளும் உணவு என வரையறுக்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு என்பது ஒரு நபர் போதுமான அளவு சாப்பிடுவதையும் சுறுசுறுப்பாக இருப்பதையும் ஆரோக்கியமான வாழ்க்கை நடத்துவதையும் குறிக்கும். உணவு பாதுகாப்பு. ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு உணவு பாதுகாப்பினை பின்வருமாறு வரையறுக்கிறது. எல்லா மக்களும் எல்லா நேரங்களிலும் போதுமான, பாதுகாப்பான மற்றும் சத்தான உணவுக்கான உடல், சமூக மற்றும் பொருளாதார அணுகுமுறையை கொண்டிருக்கும் போது அவர்களின் உணவு தேவைகளையும் சுறுசுறுப்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உணவு விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதில் உணவு பாதுகாப்பு இருக்கிறது. FAO 2009. இந்த விரிவான வரையறை உணவு சத்துமிக்கதாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துவதோடு அது பாதுகாப்பு மிக்க ஊட்டச்சத்தினை பெற வேறு சில அம்சங்கள் தேவைப்படுவதனையும் உணர்த்துகின்றன. புகழ்மிக்க வேளாண்மை விஞ்ஞானி முனைவர் MS சுவாமிநாதன் கருத்துப்படி சரிவிகித உணவு, பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழல், சுகாதாரம், ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றிற்கான உடல், பொருளாதார மற்றும் சமூக அணுகல் என்பது ஊட்டச்சத்து பாதுகாப்பாகும். உணவின் அடிப்படை கூறுகள் மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு. உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் 3 அடிப்படை கூறுகள் உணவு இருப்பு, உணவு இருப்பு, அணுகல் மற்றும் உட்கொள்ளுதல் ஆகும். ஃபஸ்ட்டு, உணவு இருப்பு என்பது தேவையான அளவுகளில் உணவுப் பொருட்கள் சேமிப்பை குறிக்கும். இது உள்நாட்டு உற்பத்தி, இருப்பு மற்றும் இறக்குமதியில் மாற்றங்கள் பற்றிய ஒரு செயல்பாடாகும். உணவுக்கான அணுகல் என்பது முதன்மையாக வாங்கும் திறன் பற்றிய கூற்றாகும். எனவே இது ஈட்டுதலுக்கான திறன்கள் மற்றும் வேலைவாய்ப்புகளுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது. திறன்களும் வேலைவாய்ப்புகளும் ஒருவரின் சொத்துக்கள் மற்றும் கல்வியுடன் தொடர்புடையது. உணவினை உட்கொள்ளுதல் என்பது உட்கொள்ளும் உணவை உயிரியல் ரீதியாக பயன்படுத்துவதற்கான திறன் ஆகும். நெக்ஸ்ட், உணவு தானியங்களின் இருப்பு மற்றும் அணுகல். ஒரு நாட்டில் உள்ள மக்களுக்கான உணவு பாதுகாப்பு என்பது கிடைக்கும் உணவின் அளவை பொறுத்தது மட்டுமல்லாமல் உணவுப் பொருள்களை வாங்க அல்லது அணுக மற்றும் ஆரோக்கியமான சூழலில் வாழ்வதற்கான மக்களின் திறனையும் சார்ந்துள்ளது. பிற வளர்ச்சியைப் போலவே மக்களின் உணவு பாதுகாப்பும் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி செயல்முறையுடன் தொடர்புடையது. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா ஒரு திட்டமிட்ட வளர்ச்சியினை பின்பற்ற முடிவு செய்தது. உணவு தானியங்கள் இதெல்லாம் தொடக்க காலத்தில் வேளாண்மையில் கவனம் செலுத்திய பின்னர் தொழில்மயமாக்கலுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. இந்தியாவில் ஏற்பட்ட தொடர்ச்சியான வறட்சி உணவு தானியங்களின் இறக்குமதியை சார்ந்திருக்க தள்ளப்பட்டது. இருப்பினும் அப்பொழுது இருந்த அந்நிய செலாவணி இருப்பானது திறந்த சந்தை கொள்முதல் மற்றும் தானியங்களின் இறக்குமதிக்கு அனுமதிக்கவில்லை. பணக்கார நாடுகளிலிருந்து உணவு தானியங்களை சலுகை விலையில் இந்தியா கோர வேண்டியிருந்தது. 1960களின் முற்பகுதியில் அமெரிக்கா தனது பொது சட்டம் 480 PL 480 திட்டத்தின் மூலம் இந்தியாவுக்கு உதவி வழங்கியது. அதிக மக்கள் தொகையை கொண்ட வளர்ந்து வரும் ஒரு நாடு புரட்சிக்கு சாத்தியமான தேர்வாளராக கருதப்பட்டது. எனவே அமெரிக்க நிர்வாகம் மற்றும் ஃபோர்டு அறக்கட்டளை போன்ற மனிதநேய அமைப்புகள் உணவு உற்பத்தியை அதிகரிக்க கோதுமை மற்றும் அரிசியின் உயர் ரக விளைச்சல் வகைகளுக்கான ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் திட்டத்தை வகுத்து அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டம் நீர்ப்பாசன வசதியுள்ள இடங்களில் இருக்கும் இடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டது. திட்டங்களின் முடிவுகள் உறுதி செய்யப்பட்டதால் அதிக எண்ணிக்கையிலான மாவட்டங்களை உள்ளடக்கும் வகையில் இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டது. இவ்வாறு பசுமை புரட்சியானது நாட்டில் தோன்றி உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது. உயர் ரக விதைகளான HYV அரிசி மற்றும் கோதுமை போன்ற உணவு தானியங்கள் பயிரிடப்பட்ட பகுதியில் உற்பத்தியை அதிகரித்தது. மேலும் முக்கிய தானிய பயிர்களின் விளைச்சலும் அதிகரித்தது. 1950களின் முற்பகுதியில் உணவு தானியங்களின் உற்பத்தி பரப்பளவு 98 மில்லியன் ஹெக்டேர்களுக்கும் அதிகமாக இருந்தது. ஆனால் நாடு 54 மில்லியன் டன் உணவு தானியங்களை மட்டுமே உற்பத்தி செய்து கொண்டிருந்தது. அப்போது சராசரியாக ஒரு ஹெக்டேருக்கு 547 கிலோ உணவு தானியங்கள் கிடைத்தன. உணவு நிலையை சீர் செய்ய ஏறத்தாழ 65 ஆண்டுகள் ஆனது. பின் உணவு தானிய சாகுபடியின் பரப்பளவு 122 மில்லியன் ஹெக்டேராக வளர்ந்து உற்பத்தி 5 மடங்காக அதிகரித்தது. சுதந்திர காலத்திற்கும் தற்போதைக்கும் இடையில் உணவு தானியங்களின் விளைச்சல் 4 மடங்காக அதிகரித்துள்ளது. உணவு தானிய உற்பத்தியில் இந்த வளர்ச்சியானது ஒரு தொகுப்பாக செயல்படுத்தப்பட்ட HYV
திட்டத்தால் சாத்தியமானது. மேலும் இத்திட்டம் ஏற்புத்தன்மையுடைய உரங்கள், அதிக விளைச்சல் தரும் நெல் மற்றும் கோதுமை வகைகளை அறிமுகப்படுத்துவதை தவிர மானிய விலையில் ரசாயன உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்தது. கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு மலிவான பண்ணை கடன் வழங்கப்பட்டது. FCI இந்திய உணவுக் கழகம் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் பருவ காலத்தின் தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்ட அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை இந்திய உணவுக் கழகம் மூலம் அரசு கொள்முதல் செய்கிறது. இந்திய உணவுக் கழகம் மிகப்பெரிய சேமிப்பு கிடங்கினை அமைத்து அறுவடை காலத்தில் உணவு தானியங்களை பெற்று இருப்பில் வைத்து அதனை ஆண்டு முழுவதும் வழங்குகிறது. உணவு தானிய உற்பத்தியின் விரைவான அதிகரிப்புடன் பால், கோழி மற்றும் மீன் உற்பத்தியில் பொருத்தமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியதன் விளைவாக சுதந்திரத்திற்கும் 2000 ஆண்டின் இடைப்பட்ட காலத்தில் நாட்டில் பால் உற்பத்தி 8 மடங்கு, முட்டை உற்பத்தி 40 மடங்கு மற்றும் மீன் உற்பத்தி 13 மடங்கு அதிகரித்துள்ளது. இருப்பினும் இந்தியா பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியில் தன்னிறைவு பெறுவதில் வெற்றி பெறவில்லை. எனவே இந்தியா மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இறக்குமதியை நம்பியுள்ளது. நெக்ஸ்ட், குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸ். குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது அந்த பயிரின் சாகுபடியில் பல்வேறு செலவுகளை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு ஒரு விலை நிபுணர் குழுவால் நிர்ணயிக்கப்படுகிறது. குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவித்த பின்னர் இந்த பயிர்கள் பரவலாக பயிரிடப்படும் இடங்களில் அரசு கொள்முதல் மையங்களை திறக்கும். எனினும் அந்த விவசாயிகள் தங்கள் பயிர் விளை பொருட்களுக்கு நல்ல விலையை பெற்றால் திறந்தவெளி சந்தையில் விற்க இயலும். மறுபுறம் திறந்தவெளி சந்தையில் விலை குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட குறைவாக இருந்தால் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு விற்பதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட விலையை MSP பெறுவார்கள். பொது வழங்கல் முறை பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் PDS. தமிழ்நாடு உலகளாவிய பொது வழங்கல் முறையை யூனிவர்சல் PDS ஏற்றுக்கொண்டது. ஆனால் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களில் இலக்கு பொது வழங்கல் முறை டார்கெட்டட் PDS செயல்பாட்டில் இருந்தது. உலகளாவிய பொது வழங்கல் முறையின் கீழ் குடும்ப உணவு பொருள் வழங்கல் அட்டை பெற்றிருப்பவர்கள் அனைவருக்கும் பொது வழங்கல் முறை மூலம் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறது. ஆனால் இலக்கு பொது வழங்கல் முறையில் பயனாளிகள் சில அளவுகோல்களின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டு உரிமைகள் வழங்கப்படுகிறது. மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் பொது வழங்கல் முறை மூலம் வழங்கப்படும் பொருட்களுக்கு மானியம் அளிக்கின்றன. மானியத்தின் நிலை மற்றும் அளவு மாநிலங்களுக்கிடையே வேறுபடுகிறது. இதுதான் பொது வழங்கல் முறை. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இந்திய நாடாளுமன்றத்தில் 2013 நிறைவேற்றப்பட்டது. இச்சட்டம் 50% நகர்ப்புற குடும்பங்களையும் மற்றும் 75% கிராமப்புற குடும்பங்களையும் உள்ளடக்கியதாகும். இந்த குடும்பங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுகோலின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்ட முன்னுரிமை சட்ட குடும்பங்கள் பிரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட்ஸ் என அழைக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கி 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இச்சட்டம் தமிழ்நாட்டில் நவம்பர் 1, 2016 அன்று துவங்கப்பட்டது. உணவு பாதுகாப்பில் நுகர்வோர் கூட்டுறவின் பங்கு. பொதுவாக மக்களுக்கு குறைவான விலையில் தரமான பொருட்களை வழங்குவதில் நுகர்வோர் கூட்டுறவு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவில் 3 அடுக்கு அமைப்புகளில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவை முதன்மை நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள், மத்திய நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் மாநில அளவிலான நுகர்வோர் கூட்டமைப்புகள் ஆகும். கிராமப்புறங்களில் நுகர்வோர் பொருட்களை வழங்குவதில் 50,000க்கும் மேற்பட்ட கிராம அளவிலான சங்கங்கள் ஈடுபட்டுள்ளன. இந்தியாவில் உணவு பாதுகாப்பில் இந்த திட்டம் முக்கிய பங்கினை வகிக்கிறது. உதாரணமாக, தமிழ்நாட்டில் இயங்கும் அனைத்து நியாய விலைக் கடைகளில் சுமார் 94% கூட்டுறவு நிறுவனங்களால் நடத்தப்படுகின்றன. சேமிப்பு கிடங்கு பஃபர் ஸ்டாக். உபரி உற்பத்தி இருக்கும் மாநிலங்களில் விவசாயிகளிடமிருந்து கோதுமை மற்றும் அரிசியை இந்திய உணவுக் கழகத்தின் FCI மூலம் வாங்குகிறது. விவசாயிகளுக்கு அவர்களின் பயிர்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்ட விலை வழங்கப்படுகிறது. இந்த விலை குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பயிர்களின் உற்பத்தியை உயர்த்துவதற்காக விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக விதைப்பு பருவத்திற்கு முன்னர் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்ச ஆதரவு விலை MSP அரசாங்கத்தால் அறிவிக்கப்படுகிறது. கொள்முதல் செய்யப்பட்ட உணவு தானியங்கள் கிடங்குகளில் சேமிக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட், வாங்கும் திறன். வாங்கும் திறன் என்பது ஒரு அலகு பணம் மூலம் வாங்கக்கூடிய பொருட்கள் அல்லது சேவைகளின் அளவின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படும் நாணயத்தின் மதிப்பு ஆகும். விலை ஏறும்போது வாங்கும் திறன் குறைகிறது, விலை குறையும் போது வாங்கும் திறன் அதிகரிக்கிறது. வாங்கும் திறனை பாதிக்கும் காரணிகள். ஃபஸ்ட்டு, அதிக மக்கள் தொகை. இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 1000க்கு 1.7 ஆக உள்ளது. அதிக மக்கள் தொகை அதிக தேவைக்கு வழிவகுக்கிறது, ஆனால் அளிப்பு தேவைக்கு சமமாக இல்லை. எனவே சாதாரண விலை நிலை அதிகமாக இருக்கும். எனவே இது குறிப்பாக கிராமப்புற மக்களின் வாங்கும் சக்தியை பாதிக்கிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்தல். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிலையான வளர்ச்சியும் இந்திய பொருளாதாரத்தில் வளர்ச்சி வாய்ப்புகளும் இருந்த போதிலும் அத்தியாவசிய பொருட்களின் விலையில் நிலையான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது.
விலைகளின் தொடர்ச்சியான உயர்வானது வாங்கும் சக்தியை சுரண்டி ஏழை மக்களை மோசமாக பாதிக்கிறது. பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும் போது பொருட்களின் விலையும் அதிகரிக்கிறது. அதனால் வாங்கும் சக்தி பாதிக்கப்படுகிறது. பொருள்களின் விலை நாணய மதிப்பை பாதிக்கிறது. விலை அதிகரிக்கும் போது வாங்கும் திறன் குறைந்து இறுதியாக நாணய மதிப்பு குறைகிறது. பொருள்களின் உற்பத்தி மற்றும் அளிப்பு பொருட்களின் உற்பத்தி மற்றும் அளிப்பு குறையும் பொழுது பொருள்களின் விலை அதிகரிக்கிறது. ஆகையால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது. வாங்கும் சக்தி சமநிலை பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி (PPP). வாங்கும் சக்தி சமநிலை என்பது வாங்கும் சக்தி தொடர்பான ஒரு கருத்தாகும். இது ஒரு பொருளாதார கோட்பாடாகும். ஒரு பொருளின் விலையுடன் சரி செய்யப்பட்ட வேண்டிய தொகையை மதிப்பிடுகிறது. நாடுகளின் வருமான நிலையில் மற்றும் வாழ்க்கை செலவு தொடர்பான பிற தொடர்புடைய பொருளாதார தரவு அல்லது பணவீக்கம் மற்றும் பணமாற்றத்தின் சாத்தியமான விகிதங்களை ஒப்பிடுவதற்கு வாங்கும் சக்தி சமநிலையை பயன்படுத்தலாம். சமீபத்தில் வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா 3வது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது. சீனா மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறி அமெரிக்காவை 2வது இடத்துக்கு தள்ளியுள்ளது. 2019 PPP GDPயில் மிகப்பெரிய பொருளாதாரம். சீனா, அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், ஜெர்மனி, ரஷ்யா. வறுமை மற்றும் சமத்துவமின்மை இந்திய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு உள்ளது. 10% இந்தியர்களுக்கு சொந்தமான வருமானம் மற்றும் சொத்துக்களின் விகிதம் அதிகரித்து வருகிறது. இது சமுதாயத்தில் வறுமை நிலையை அதிகரிக்க வழிவகுக்கிறது. வறுமையாலும் மற்றும் செல்வத்தின் சமமற்ற வழங்குதலாலும் பொதுவாக வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது. இந்தியாவின் வேளாண் கொள்கை வேளாண் பொருட்களின் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட புதிய விவசாய கொள்கை 2018இல் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. இந்த கொள்கை பெரும்பாலான இயற்கை வேளாண்மை மற்றும் பதப்படுத்தப்பட்ட வேளாண் பொருட்களுக்கு ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை நீக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அறிவித்தது. ஒரு நாட்டின் விவசாய கொள்கையானது பெரும்பாலும் விவசாய உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை உயர்த்துவதற்கும் ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் விவசாயிகளின் வருமான நிலை மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்டதாகும். இந்த கொள்கை விவசாயத்துறையின் அனைத்து வட்டங்களிலும் விரிவான வளர்ச்சிக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் வேளாண் கொள்கையின் முக்கியமான குறிக்கோள்கள் பின்வருமாறு. வேளாண் உற்பத்தி திறனை உயர்த்துதல். இந்தியாவின் வேளாண் கொள்கையின் முக்கிய நோக்கமானது வீரிய ரக விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், நீர்ப்பாசனம் போன்ற திட்டங்கள் மூலம் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதாகும். ஒரு ஹெக்டேருக்கு மதிப்பு கூட்டப்பட்டவை வேளாண் கொள்கையானது சிறு மற்றும் குறு விவசாயிகள் ஒரு ஹெக்டேருக்கு மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியை விட அதிக உற்பத்தி திறனை அதிகரிப்பதாகும். ஏழை விவசாயிகளின் நலன்களை பாதுகாத்தல் ஏழை விவசாயிகளுக்கு நிறுவன கடன் ஆதரவை விரிவுபடுத்துதல், நில சீர்திருத்தங்கள் செய்தல், இடைத்தரகர்களை ஒழித்தல் போன்றவற்றின் மூலம் ஏழை மற்றும் குறு விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதே வேளாண் கொள்கையாகும். விவசாயத்துறையை நவீனமயமாக்குதல் வேளாண் நடவடிக்கைகளில் நவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துதல் மற்றும் உயர் ரக விதைகள் (ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ், HYV) விதைகள், உரங்கள் போன்ற மேம்பட்ட வேளாண் உத்திகளை பயன்படுத்துதல் ஆகியவை அடங்கும். சுற்றுச்சூழல் சீர்கேடு இந்தியாவின் வேளாண் கொள்கை இந்திய வேளாண்மையின் அடித்தளத்தில் சுற்றுச்சூழல் சீர்கேடு சரி செய்யும் மற்றொரு நோக்கத்தையும் கொண்டுள்ளது. அதிகாரத்துவ தடைகளை நீக்குதல் வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சுயஉதவி நிறுவனங்கள் மீதான அதிகாரத்துவ தடைகளை நீக்குவதற்கு இந்த கொள்கை மற்றொரு குறிக்கோளை அமைத்துள்ளது. இதனால் அவர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியும். வறுமையின் பல பரிமாணத்தின் இயல்பு (மல்டிடைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி). பல பரிமாண வறுமை குறியீடு (MPI) ஆனது ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டுத் திட்டம் (யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் புரோகிராம்) மற்றும் ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு (ஆக்ஸ்போர்டு பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்) ஆகியவற்றால் 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. பல பரிமாண வறுமை குறியீட்டின் அடிப்படை தத்துவமும் முக்கியத்துவமும் என்னவென்றால், வறுமை என்பது ஒற்றை பரிணாமம் அல்ல, அது பல பரிணாமங்களை கொண்டது என்ற கருத்தை அடிப்படையாகக் கொண்டது. உடல்நலம், கல்வி, வாழ்க்கை தரம், வருமானம், அதிகாரமின்மை, பணியின் தரம் மற்றும் வன்முறையினால் அச்சுறுத்தப்படுதல் போன்ற ஏழை மக்களின் அனுபவத்தை இழக்கும் பல காரணிகளில் பல பரிமாண வறுமை உருவாகிறது. தமிழ்நாட்டின் பல பரிமாண வறுமை குறியீடு (MPT) அறிக்கை 2018. கடந்த 10 ஆண்டுகளாக வறுமை குறைப்பில் தமிழகம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவை: உயர் வறுமை மாவட்டங்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்கள் தொகையில் 40% அதிகமானோர்; மிதமான ஏழை மாவட்டங்கள் 30% முதல் 40% வரை; மற்றும் குறைந்த அளவிலான வறுமை மாவட்டங்கள் 30%க்கும் குறைவு ஆகும். இதில் கொடுத்துருக்காங்க 10 குறியீடுகள். பலபரிமாண வறுமை குறியீடு. பலபரிமாண வறுமை குறியீடில் 10 குறியீடுகள் இருக்குது. ஊட்டச்சத்து, குழந்தை இறப்பு, பள்ளியில் கல்வி கற்றல், பள்ளி வருகை, சமையல் எரிபொருள், துப்புரவு, நீர், மின்சாரம், தரை, சொத்துக்கள் எவ்வளோ இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. வறுமையின் 3 பரிமாணங்கள் என்னென்னா சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம். வறுமையின் 3 பரிமாணங்கள். நெக்ஸ்ட்
1994க்கு பிறகு தமிழ்நாட்டின் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் வறுமை படிப்படியாக குறைந்துள்ளது மற்றும் இந்தியாவில் அதன் மக்கள் தொகையுடன் ஒப்பிடும்போது சிறிய ஏழ்மை பங்கினை கொண்டுள்ளது. 2005க்கு பிறகு இந்தியாவில் பல மாநிலங்களை விட வறுமை குறைப்பு தமிழ்நாட்டில் வேகமாக உள்ளது. 2014-17 வரையிலான காலங்களில் வறுமை ஒழிப்பு திட்டங்களில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது. தற்போது இந்திய அரசு வறுமையை ஒழிக்க பல கொள்கைகளையும் திட்டங்களையும் செயல்படுத்துகிறது. தமிழ்நாட்டின் அதிக மற்றும் குறைவான எம்பிஐ மாவட்டங்கள். முதல் 5 மாவட்டங்கள், கடைசி 5 மாவட்டங்கள். அதிக மற்றும் குறைவான எம்பிஐ மாவட்டங்கள். முதல் 5 மாவட்டங்கள்: காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். கடைசி 5 மாவட்டங்கள்: தர்மபுரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், விருதுநகர், அரியலூர். இந்த கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் தொடர்ந்து இருந்தால் மாநிலத்தின் வறுமையை முற்றிலுமாக ஒழிக்கலாம். எதிர்காலத்தில் தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு மாதிரி மாநிலமாக மாற வாய்ப்புள்ளது. ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலை. ஊட்டச்சத்தின் நிலை. உணவு பாதுகாப்பில் ஊட்டச்சத்தும் பாதுகாப்பும் அடங்கும் என்பதை நாம் முன்னரே குறிப்பிட்டோம். நமது நாடு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்திருந்தாலும் மக்களின் ஊட்டச்சத்து நிலையில் முன்னேற்றங்களை அடையவில்லை. 2015-16ஆம் ஆண்டில் 27% கிராமப்புற பெண்களும் மற்றும் 16% நகர்ப்புற பெண்களும் 15-49 வயதிற்குட்பட்டவர்கள் ஊட்டச்சத்து குறைபாடு உடையவர்கள் அல்லது நீண்டகால ஆற்றல் குறைபாடு உடையவர்கள் என தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பின் மூலம் கண்டறியப்பட்டது. இந்தியாவில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற 15-49 வயதுக்குழுவில் பாதிக்கும் மேற்பட்ட பெண்கள் இரத்த சோகைக்கு ஆளானார்கள். 2015-16ஆம் ஆண்டில் குழந்தைகளை பொறுத்தவரை கிராமப்புறங்களில் 60% மற்றும் நகர்ப்புற குழந்தைகள் 6-59 மாதங்கள் 56% இரத்த சோகை உடையவர்கள் என கருதப்பட்டனர். கிராமப்புறங்களில் சுமார் 41% மற்றும் நகர்ப்புற 31% குழந்தைகள் வளர்ச்சி குன்றியிருந்தனர். அதாவது அவர்களின் வயதுக்கு ஏற்ப தேவையான உயரத்தை கொண்டிருக்கவில்லை. ஊட்டச்சத்தின் குறைபாட்டினால் மற்றொரு குறியீடாக குழந்தைகளிடையே வயது தொடர்பான எடையை விட எடை குறைவாக உள்ளனர். இந்தியாவில் 2015-16ஆம் ஆண்டில் சுமார் 20% குழந்தைகள், அதாவது 6-59 மாத வயதிற்குட்பட்டவர்கள் எடை குறைவாக இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்தின் நிலை. மனித ஆரோக்கியத்திலும் நலவாழ்விலும் ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. தேசிய அளவில் அதிக பொருளாதார வளர்ச்சி இருந்த போதிலும் ஊட்டச்சத்து அளவுகள் போன்ற மனித வளர்ச்சி குறிகாட்டிகளில் மேம்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு மெதுவாகவே உள்ளன. ஏராளமான இந்திய குழந்தைகள் வளர்ச்சி குன்றியிருக்கிறார்கள். கணிசமான எண்ணிக்கையிலான இந்திய குழந்தைகள் மற்றும் பெண்கள் எடை குறைவாகவும் இரத்த சோகை மற்றும் நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளாலும் பாதிக்கப்படுகின்றனர். இந்த பிரச்சினைகளை நீக்குவதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு சுகாதார மற்றும் ஊட்டச்சத்து திட்டங்களான ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ், மதிய உணவு திட்டம், குழந்தைகள் சுகாதார திட்டங்கள் ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் புரோகிராம்ஸ் மற்றும் தேசிய கிராமப்புற சுகாதார பணி நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் போன்ற பல திட்டங்களில் கவனம் செலுத்தி வருகின்றன. எவ்வாறாயினும் நாட்டின் ஊட்டச்சத்து குறைவான நிகழ்வுகளை தணிக்க இந்த முயற்சிகளை திறம்பட செயல்படுவது அவசியமாகும். 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் இளம் பருவ பெண்கள் ஆகியோரின் உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து நிலைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வருவதில் தமிழகம் ஒரு முன்னோடி பங்கை கொண்டுள்ளது. ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்திற்கான தமிழக அரசின் ஒவ்வொரு ஆண்டு வரவு செலவு திட்ட செலவினங்கள் நாட்டிலேயே மிக அதிகமாகும். ஐசிடிஎஸ் திட்டம் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் ஆகியவற்றின் செயல்திறன் நாட்டின் மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுகின்றன. ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தமிழ்நாடு என்ற தமிழ்நாட்டின் கொள்கை ஊட்டச்சத்து குறைபாட்டை அகற்றுவதற்காக மாநிலத்தின் நீண்டகால பல துறை கொள்கைகளை செயல்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் அனைத்து 434 குழந்தைகள் மேம்பாட்டு தொகுதிகளில் 385 கிராமப்புற, 47 நகர்ப்புற மற்றும் 2 பழங்குடியினர், மொத்தம் 54,439 குழந்தை மையங்கள், அதில் 49,499 அங்கன்வாடி மையங்கள் மற்றும் 4,940 சிறு அங்கன்வாடி மையங்கள் மூலம் ஐசிடிஎஸ் செயல்படுத்தப்படுகிறது. அணுகப்படாத பகுதிகளுக்கு நிலையான விரிவாக்கம், ஓரங்கட்டப்பட்ட குழுக்களின் பாதுகாப்பு, மேம்பட்ட ஒதுக்கீடுகள் மற்றும் சேவைகளின் விரிவாக்கம் ஆகியவற்றுடன் ஐசிடிஎஸ் இப்போது உலகின் மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஐசிடிஎஸ் திட்டம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்த்து போராடுவதற்கும், தொடக்க கல்வி சேர்க்கையை அதிகரிப்பதற்கும், இடைநிற்றல் விகிதங்களை குறைப்பதற்கும் நாட்டின் மிகப்பெரிய மதிய உணவு திட்டமாக கருதப்படுகிறது. நாட்டின் பிற மாநிலங்கள் தமிழகத்தின் முன்னோடி முயற்சிப்படி மதிய உணவு திட்டங்களை வடிவமைத்துள்ளன. தமிழ்நாட்டில் செயல்படும் முக்கியமான திட்டங்கள்: டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம் எல்லாம் முக்கியம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் கீழ் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு 12,000 நிதியுதவி வழங்கப்படுகிறது.
முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீடு திட்டம். சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2011-12ஆம் ஆண்டில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இதன் நோக்கம் அனைவருக்கும் உடல் நலம் வழங்கும் நோக்கில் அரசாங்கத்தால் இலவச மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை வழங்குவதாகும். தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள். தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட்ஸ் இலவசமாக ஆம்புலன்ஸ் சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. 108 அவசர ஆம்புலன்ஸ் சேவை. பள்ளி சுகாதார திட்டம். ஸ்கூல் ஹெல்த் புரோகிராம் விரிவான சுகாதார சேவை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவதை வலியுறுத்துகிறது. தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தின் நேஷனல் லெப்ரசி எராடிகேஷன் புரோகிராம் மூலம் அனைத்து தொழுநோயாளிகளையும் கண்டறிந்து தொடர்ச்சியான சிகிச்சையை வழங்குவதை நோக்கமாக கொண்டு மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் சில ஊட்டச்சத்து திட்டங்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம், ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம், பொது ஐசிடிஎஸ் திட்டங்கள் மற்றும் உலக வங்கி உதவியுடன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள், ஜெனரல் ஐசிடிஎஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வேர்ல்ட் பேங்க் அசிஸ்டட் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ், பிரதம மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், மதிய உணவு திட்டம். பாடச்சுருக்கம். உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் 3 அடிப்படை கூறுகளை உள்ளடக்கியதற்காக இந்த சொல் விரிவுபடுத்தப்பட்டது. அவை கிடைத்தல், அணுகல் மற்றும் உறிஞ்சுதல். பசுமை புரட்சி உணவு தானியங்களில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய பாராளுமன்றத்தில் 2013 நிறைவேற்றப்பட்டது. விவசாய பொருட்களின் ஏற்றுமதி அடிப்படையில் புதிய வேளாண் கொள்கை 2018 மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. மனிதவள மேம்பாட்டில் சுகாதாரத்திற்கு முக்கிய பங்கு உண்டு. இதோட இந்த லெசன் அவ்வளோதான். நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.